இந்த பிரியாணிக்காகவே பிறந்த நாட்டுக்கோழி இது. பிரியாணிக்காகவே இறந்த நாட்டுக்கோழி. இது பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி. ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மனமும் சுவையும் நிறைஞ்ச கர்னூல் அரிசி நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 100 ml கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. முழு கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. இது நல்லா பொன்னிறமா வதங்கணும். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி அரைச்சது, 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு. இந்த பிரியாணியோட மசாலா ஐட்டம் எல்லாம் சேரும் போது நல்ல மனமும் சுவையும் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. 3/4 கிலோ நாட்டுக்கோழி. இந்த பிரியாணிக்காகவே பிறந்த நாட்டுக்கோழி இது. பிரியாணிக்காகவே இறந்த நாட்டுக்கோழி. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், 50 ml தயிர். இந்த நாட்டுக்கோழியோடைய பிரியாணியோடைய வாசம் பக்கத்து தெருவுக்கே போகும் போல இருக்கே. கோழியோட கிட்னி. இப்ப வர்ற வாசனையும் மொபைல் மூலியமா அனுப்ப முடியாத ஒண்ணுதான் குறையா இருக்கு. கறி வேகறதுக்கு 1/2 சொம்பு தண்ணி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நாட்டுக்கோழின்றனால 4-5 விசில் விட்டுக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. முழு கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுல கர்னூல் அரிசி 3/4 கிலோ நாட்டுக்கோழிக்கு 2.5 டம்ளர் அரிசி. இது 3/4 பதம் வெந்ததும் தண்ணியை வடிச்சுக்கலாம். 3/4 பதம் வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வெந்துருச்சு. மூடி ஓபன் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆவி பறக்க பறக்க நாட்டுக்கோழி வெந்திருக்குது. எதுக்காக வடிக்கிறீங்க? வேணும் வேணும். இது அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த சாப்பாட்டை அதுல போட்டுக்கலாம். இது வந்து பெங்களூர் ஸ்டைல். நாட்டுக்கோழில இருந்து வடிச்சு வச்சு அந்த சூப் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொத்தமல்லி கொஞ்சம் மேல தூவிக்கலாம். மூடி போட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சிடலாம். பெங்களூர் ஸ்டைல் கர்னூல் அரிசி நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணலாமா மூடிய? வா, ஆவி பறக்குது. அடா அடா. நல்லா மணமா இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பிரியாணி பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஊரில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்வாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு டபுள் ஆயிரும். அதே மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க.
பெங்களூர் ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, தயிர் பச்சடி. சுவையான சமையல் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.